மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நான் தனியாக ஒருத்தருக்கு உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்குமே ஒரு திரைப்படம் குறித்த ஒரு விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். தண்டகாரண்யம் என்கிற திரைப்படம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது நான் மட்டுமே பார்த்த காரணத்தினால் நான் மட்டுமே என்னுடைய விமர்சன பார்வையை முன்வைக்கப் போகிறேன். அதனால் நேரடியாக ஷோக்குள்ளே போகலாம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். தண்டகாரண்யம் என்கிற பெயரே அரசியல் உலகத்தில், குறிப்பாக இடதுசாரி வட்டாரத்தில் மிகவும் புகழ்பெற்ற பெயர். ஏனென்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து 60களிலே நக்சல்பாரி இயக்கம் உருவாகிறது. நக்சல்பாரி என்பது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் முதலாக விவசாயிகளுடைய ஒரு ஆயுதம் தாங்கிய எழுச்சி போராட்டம் என்பது உருவாகிறது. அதற்கு பிறகு மார்க்சிய லெனினிய இயக்கம் என்கிற ஒரு இயக்கம் உருவாக்கப்படுகிறது. அதனுடைய தலைவராக, பொதுச் செயலாளராக இருந்தவர் சாரு மஜும்தார். ஆனாலும் கூட மார்க்சிய லெனினிய இயக்கம் நக்சல்பாரி என்கிற கிராமத்தில் அதனுடைய விதை உருவான காரணத்தினாலே நக்சல்பாரி இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி நக்சல்பாரி இயக்கம் 80கள் வரைக்குமே தனிநபர்களை அழித்தொழிப்பு செய்வது, ஒரு ஊரில் விவசாய தொழிலாளர்கள் மீது ஆதிக்கம் செய்யக்கூடிய பண்ணையார்கள், கந்துவட்டிக்காரர்கள், மக்களை சுரண்டக்கூடியவர்கள், மிகப்பெரிய அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், இவர்களையெல்லாம் தனிப்பட்ட முறையிலே கொலை செய்வதன் மூலமாக தங்களுடைய இயக்கத்திற்கு செல்வாக்கு அதிகமாகும். அதன் மூலம் மக்கள் தங்களுடைய இயக்கத்தில் தானாக சேர்வார்கள். சீனாவை போல இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நடத்திவிடலாம் என்கிற ஒரு சாரு மஜும்தாருடைய கருத்துக்களுடைய அடிப்படையில் தனிநபர் அழித்தொழிப்பு என்பது நடைபெற்றது. அதன் காரணமாக அந்த அழித்தொழிப்பில் ஈடுபட்ட இளைஞர்கள் காவல்துறையினுடைய அடக்குமுறையை சந்திக்க நேரிட்டது. ஏராளமானவர்கள் இறந்து போனார்கள். அப்படிப்பட்ட சூழலில் சாரு மஜும்தாரே காவல் நிலையத்தில் அடித்து கொலை செய்யப்பட்டார். பிறகு நக்சல்பாரி இயக்கத்தில் இருந்தவர்கள் அதை மீளாய்வு செய்து அழித்தொழிப்பு பாதையை கைவிட்டு ஜனநாயக பாதைக்கு திரும்புவது, முதல்ல மக்களை அமைப்பு ரீதியாக திரட்டுவது, பிறகு ஒரு புரட்சிகரமான நடவடிக்கையை மேற்கொள்வது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள். நக்சல்பாரி இயக்கம் இந்தியா முழுக்கவே பல்வேறு இயக்கங்களாக பிளவுண்டு போனது. அப்படிப்பட்ட பல்வேறு இயக்கங்கள் பிளவுண்டு போனதற்கு பிறகு சில நக்சல்பாரி இயக்கங்கள் தேர்தல் பாதைக்கு வந்தன, சில இயக்கங்கள் ஆயுத பாதையில் தங்கியிருந்தன. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஆந்திராவில் மக்கள் யுத்த குழு என்கிற ஒரு அமைப்பு இருந்தது. வடமாநில மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளில் அங்கே மாவோயிஸ்ட் அமைப்பு செயல்பட்டு கொண்டிருந்தது. அப்போ ஒரு காலகட்டத்தில் 2 அமைப்புகளுமே ஒன்றாக இணைந்து மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் சென்டர் MCC என்கிற அமைப்பு உருவானது. இப்போ மாவோயிஸ்ட் அமைப்புகள் தான் ஒரு வலுவான ஒரு நக்சல்பாரி அமைப்பாக இருக்கிறது. அப்போ இங்கே ஆந்திராவில் தொடங்கி ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த பகுதிகளை தண்டகாரண்ய பகுதி என்று அழைப்பார்கள். அந்த பகுதியில் தான் அரசனுடைய நடவடிக்கையுமே மேற்கொள்ளப்பட்டது. நக்சல்பாரிகளை ஒழிப்பது, ஆப்ரேஷன் கிரீன் கண்ட் என்று சொல்லக்கூடிய ஆப்ரேஷன் பசுமை வேட்டை என்கிற ஒரு நடவடிக்கை அன்றைக்கு இருந்த ஒரு காங்கிரஸினுடைய ஒன்றிய அரசும் அந்த சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளில் இருந்த மாநில அரசுகளும் இணைந்து அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அப்படி மாவோயிஸ்டுகளை அழித்தொழிப்பது, இன்னொரு பக்கம் மாவோயிஸ்டுகள் சரணடையக்கூடிய மாவோயிஸ்டுகளுக்கு மறுவாழ்வு அளிப்பது, அவர்கள் புதிதாக தொழில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, பிறகு அவர்களுக்கே இராணுவ பயிற்சி கொடுத்து அவர்களை இராணுவத்தில் பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். இதில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய மோசடியை பற்றிய படம் தான் இயக்குனர் அதியநாதுரை இயக்கி நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாக வெளிவந்திருக்கக்கூடிய தண்டகாரண்ய திரைப்படம். அதாவது இந்த சரணடையக்கூடிய நக்சல்பாரிகளுக்கு மறுவாழ்வு அளிப்பது என்கிற பெயரில் அவர்களில் சில இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுத்து அவர்களை இராணுவத்தில் சேர்ப்பது அப்படிங்கிறது இதற்கு சொல்லப்பட்ட ஒரு திட்டத்தினுடைய பெயர். ஆனால் என்ன இந்த திட்டத்தில் என்ன விதமான மோசடிகள் நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்தியா முழுக்க பல்வேறு விதமான இளைஞர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி அவர்களை இந்த மாதிரியான ஒரு பயிற்சி நிறுவனத்தில், பயிற்சி முகாம்களில் சேர்த்து விடுவதற்கென்று போலியான பயிற்சி நிறுவனங்கள் நடத்தப்பட்டன. பிறகு என்ன நடந்ததுன்னா, இப்படியான பயிற்சிகள் வழங்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இவர்கள் நக்சல்பாரிகள் இயக்கத்திலே இல்லாதவர்கள்லாம் நக்சல்பாரிகள் என்று சொல்லி சரணடையக்கூடிய புகைப்படங்கள்லாம் செய்தித்தாள்கள் வர ஆரம்பித்தது. பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறனால அந்த குடும்பம் என்பது மிகப்பெரிய அளவிலான ஒடுக்குமுறைக்கு உள்ளானது. அங்கே உள்ளூர் காவல்துறைகளிலிருந்து ஆரம்பித்து பலரும் அந்த குடும்பங்களை மிகப்பெரிய மனித உரிமை சித்திரவதைகளுக்கு உள்ளாக்குவது ஒரு பக்கம் நடந்தது. ஆனால் இந்த பயிற்சி முகாமில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தங்க குடும்பத்தில், தங்க ஊரில் தங்களுடைய குடும்பத்திற்கு என்ன நடந்ததே என்றே தெரியாத ஒரு சூழலில் இருந்தார்கள். பிறகு ஒரு கட்டத்தில் என்னன்னா இவர்களை இராணுவத்தில் நேரடியாக சேர்க்கிறோம் என்கிற பெயரில் கொண்டு போகப்பட்டு அவர்கள் நடுவழியில் அவர்கள் மிகப்பெரிய கண்ணுவெடி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு இவர்கள் நக்சல்பாரிகள்
இவர்கள் வந்து இராணுவ உடை பொருத்தப்பட்டு இராணுவ உடை பொருத்தப்பட்டு நக்சல்பாரிகள் காவல்துறை மீது தாக்குதல் நடத்த வந்தார்கள், இவர்களை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று சொல்லி போலி என்கவுண்டர், போலி மோதல் செய்திகள் வந்து ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதுவே காவல்துறையுடைய சாதனையாகவும் சொல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே பார்க்கிறோம். ஆக நக்சல்பாரி இயக்கத்திற்கு சம்பந்தமே இல்லாத இளைஞர்களை கூட்டி அழைத்து வந்து பிறகு அவர்கள் நக்சல்பாரிகள் என்ற பெயரிலே அவர்களை பலி கொடுத்தது என்கிற ஒரு மிகப்பெரிய மோசடியை பற்றி தான் இந்த தண்டகாரண்யம் என்கிற திரைப்படம் சொல்லுகிறது. கலையரசன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பழங்குடியின இளைஞர். அவர் வந்து வனத்துறையில் ஒரு தற்காலிக பணியாளராக அவர் இருக்கிறார். அவருடைய அண்ணன் தினேஷ், அட்டகத்தி தினேஷ், இப்போ வந்து லப்பர்பந்து தினேஷ்னு கூட சொல்லலாம். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஒரு பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஒரு வீரம் செறிந்த ஒரு இளைஞனாக இருக்கிறார். பழங்குடி இளைஞர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய கிராம தலைவராக இருக்கட்டும் அல்லது வனத்துறையாக இருக்கட்டும் சுரண்டும் பொழுது அதற்கு எதிரான கேள்விகளை கேட்பவராக தினேஷ் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து கலையரசன் தொடர்ச்சியாக வந்து ஒரு தற்காலிக ஊழியராகவே இருக்கிறார். அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லை. அவர் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறார், திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிரந்தரமான வேலை வேண்டும் என்கிற பொழுதுதான் ஒருத்தர் வந்து தினேசன் பேசுகிறார். நாங்கள் வந்து இவருக்கு வந்து இராணுவத்தில் வேலை வாங்கி தருகிறோம், அதுக்கு வந்து இவ்வளவு லட்ச பணம் செலவாகுங்கிறப்ப கையில் இருந்த அவர்களுக்கு சொந்தமான ஒரு காணி நிலத்தை விற்று அந்த பணத்தை கொடுத்து அவரை வந்து இந்த தண்டகாரண்ய பகுதிக்கு வந்து அனுப்பி வைக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் வந்து அவர் வந்து இந்த தண்டகாரண்ய பகுதிக்கு வந்ததற்கு பிறகுதான் தெரிகிறது இவர்கள் நேரடியாக இராணுவத்தில் வந்து பயிற்சி பெறுபவர்கள் அல்ல, இவர்கள் நக்சலைட்டுகள். ஏற்கனவே நக்சலைட்டுகள் அவர்கள் வந்து தங்களுடைய ஆயுதங்களை கொடுத்து சரண்டர் ஆகி அதன் மூலம் மறுவாழ்வு பெற்று இராணுவத்தின் மூலம் பயிற்சி கொடுக்கக்கூடியவர்கள் என்கிற ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் இவங்க நக்சலைட்டாகவே இல்லாமல் போலியாக நக்சலைட் என்று சொல்லி சரணடைய செய்து அவர்களுக்கு வந்து பயிற்சி முகாமில் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இதில் வந்து ஒரு பக்கம் கலையரசன் இருக்கிறார், இன்னொரு பக்கம் வந்து பாலசரவன் இருக்கிறார், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வடமாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். அது ஒருவராகத்தான் சபீர் கலரக்கல் என்கிறவர். நம்ம வந்து சார்பட்டா பரம்பரையில் வந்து டான்சிங் ரோஸ் என்கிற கதாபாத்திரத்தில் பார்த்திருப்போம், அவர் இருக்கிறார். அப்போ வந்து அந்த பயிற்சி முகாமை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கடுமையான பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன, தாங்கவே முடியாத அளவுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. இன்னொரு பக்கம் வந்து அங்கே வந்து இந்தியில் தான் பேச வேண்டும் அந்த பயிற்சி முகாமில். தமிழில் வந்து 2 தமிழ் இளைஞர்கள் கலையரசனும் பாலசரவனும் கூட தமிழில் வந்து அவர்கள் வந்து தனியாக இருக்கும்போது கூட தமிழில் பேசக்கூடாது என்கிற ஒரு மறைமுகமான ஒரு மொழி ஆதிக்கம், ஒரு இன வேறுபாடு என்பது நிலவுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த தமிழ் இளைஞர்களுக்கும் வட இந்திய இளைஞர்களுக்கு இடையில் மோதல்லாம் நடைபெறுகிறது. பிறகு ஒரு கட்டத்தில் வந்து தாங்கள் இருவருமே பாதிக்கப்பட்டவர்கள் தான், அப்பாவிகள் தான் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். நக்சலைட்டுகளை ஒழிக்கிறேங்கிற பேரில் போலியான நக்சலைட்டுகளை உருவாக்கி அதன் மூலம் வந்து ஒரு பக்கம் பயிற்சி நிறுவனங்களும் இன்னொரு பக்கம் அதிகாரிகளும் நடத்தக்கூடிய ஒரு நாடகம்தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருகிறது. அதனுடைய அடுத்த கட்டமாகத்தான் இவர்கள் போடி மோதலில் கொல்லப்படுவதற்காக தயாரிக்கப்படக்கூடிய இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு உண்மை கலையரசனுக்கு தெரிகிறது. அதற்கு பிறகு அந்த முகாமில் இருந்து அந்த இராணுவத்துக்கு சேர்ப்பதற்காக கொண்டு போகக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் தப்பித்தார்களா இல்லையா, போலி மோதல்கள் நடந்ததா இல்லையா என்கிற ஒரு விஷயத்தை பற்றி தண்டகாரன் சொல்கிறது. இதற்கிடையில் இவர்கள் வந்து சரணடைந்த நக்சலைட்டுகள் என்று அறிவிக்கப்பட்ட காரணத்தினால உள்ளூரில் வந்து அட்டகத்தி தினேஷ் உட்பட கலையரசுடைய குடும்பம் வந்து கடுமையான ஒரு காவல்துறை அடக்குமுறையை சந்திக்கிறது. பிறகு போலி நக்சலைட்டாக சொல்லப்படக்கூடிய கலையரசன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு அரசனுடைய அடக்குமுறை காரணமாக ஒரு பழங்குடியினத்தைச் சேர்ந்த தினேஷ் அவரே ஒரு நக்சல் பரியாக மாறுகிறார் என்பதாக இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்படுகிறது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், இந்தியாவில் இதுவரை பேசப்படாத ஒரு விஷயத்தை எடுத்த ஒரு தமிழ் சினிமாவாக இந்த தண்டகாரண்யம் இருக்கிறது. மாவோயிஸ்டுகளை ஒழிக்கிறோம் அல்லது மாவோயிஸ்டுகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறோம் என்கிற பெயரில் நடைபெற்ற அதிகார வர்க்கத்துடைய ஒரு மிகப்பெரிய மோசடியை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஒரு பழங்குடியின இளைஞனாக இருந்து வனத்துறையில் ஒரு தற்காலிக பணியாளராக அமர்த்தப்பட்டு அதிலே சுரண்டப்பட்டு பிறகு இராணுவத்தில் சேர்கிறேன் என்று சொல்லி அங்கேயும் ஏமாற்றப்பட்ட ஒரு இளைஞராக கலையரசுடைய பாத்திரம், இந்த படத்தையே தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக கலையரசுடைய பாத்திரம் உண்மையிலேயே ரொம்ப மிகச்சிறப்பாகவே அந்த பாத்திரத்தை கலையரசன் பிரதிபலித்திருக்கிறார். கலையரசனுக்கும் பிரியா என்கிற அவருடைய காதலி அது வந்து ஒரு தமிழ்நாட்டிலிருந்து வெளியில் ஒரு நிலத்தில் இருக்கிற பொழுது இளையராஜாவுடைய பாடல்களை கேட்டு தன்னுடைய காதலியை வந்து அந்த காதலி கொடுத்த நினைவுகளை மீட்டு உருவாக்கம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு இளைஞனாக கலையரசன் ரொம்ப அற்புதமாகவே நடித்திருக்கிறார். கலையரசனுக்கும் அந்த காதலிக்கும் இடையிலான காட்சிகள், காடு குறித்த அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப கவித்துவமான காட்சிகளாக இருக்கின்றன. அதில் உண்மையிலே இயக்குனர் அதிகநாதரை நம்ம பாராட்ட வேண்டும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பயிற்சி முகாமில் வந்து தொடக்க காலகட்டத்தில் கலையரசனோடு முரண்படக்கூடிய ஒரு வட இந்திய இளைஞராக
பிறகு தானும் பாதிக்கப்பட்டவன் என்பதை உணரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் அந்த சவில் கலரக்கல் டான்சிங் டோஸ் அவருமே மிக சிறப்பாக செய்திருக்கிறார். அந்த பயிற்சி முகாம் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள், அங்கு கொடுக்கப்படக்கூடிய பயிற்சிகள், அதில் நடக்கக்கூடிய சதி வேலைகள்லாம் உண்மையிலேயே நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றன. அந்த காட்சிகள்லாம் வந்து மிகச் சிறப்பாகவே இயக்குனர் அதிகநாதரை படமாக்கி இருக்கிறார். பாலசரவணன் தனக்கே உரிய நகைச்சுவையை அங்கங்கே அவர் பதிவு செய்து வைக்கிறார். ஆனாலும் அவருமே பாதிக்கப்பட்டு பலியாகக்கூடிய ஒரு இளைஞன் என்கிற வகையிலே அவர் நம்முடைய பரிதாபத்தை சம்பாதித்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் வந்து அட்டகத்தி தினேஷ் அவருடைய கதாபாத்திரம் தொடக்கத்தில் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பொருத்தமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறது. அநீதியை ஏற்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்சிய சிந்தனை உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழங்குடிகளை இளைஞன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருங்கிற வகையில் வந்து சிறப்பாக படைக்கப்பட்டாலுமே கூட அவர் வந்து நக்சல்பாரி இயக்கத்தில் இணைவது அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது வந்து ஒரு காலப்பொருத்தமற்ற ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பழங்குடியினர் ஒடிசாவில், சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில் இணைந்ததை போல இங்கே வந்து நக்சல்பாரி இயக்கத்தில் இணையவில்லை. இங்கே நக்சல்பாரி இயக்கத்தில் இணைந்தவர்கள் பெரும்பாலும் விவசாய கூலி தொழிலாளர்களாக, ஆடை தொழிலாளர்களாக, நக்சல்பாரி இயக்கத்துடைய சித்தாந்தங்களை, புத்தகங்களை படித்துவிட்டு ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் தான் இதில் இணைந்தார்களே தவிர நேரடியாக பழங்குடியினர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இணையவில்லை. இன்னும் இங்கே வந்து பழங்குடியினுடைய எண்ணிக்கை மக்கள் தொகை அடிப்படையில் மிக மிக குறைவு. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்றவற்றோடு ஒப்பிடுகிற பொழுது இங்கே வந்து 1% குறைவாகத்தான் இங்கே பழங்குடியினர் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான ஒரு நிலைமை. அப்போ அவர் வந்து பழங்குடியினர் மீதான ஒடுக்குமுறை, அதனால வந்து அவர் வந்து நக்சல்பாரி இயக்கத்தில் போய் இணைகிறார் என்பது தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தாத ஒரு கதைக்களமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று 80களிலே அவர்கள் இந்த அழித்தொழிப்பு என்கிற தனிநபர்களை கொலை செய்வது என்பதை கைவிட்டு விட்டார்கள். பிறகு நக்சல்பாரி இயக்கத்துடைய பாதை என்பதை மாறிவிட்டது. பல நக்சல்பாரி இயக்கங்கிறது சிதறுண்டு அதில் பல இயக்கங்கள் வந்து வெகுஜன அமைப்பாக தேர்தல் பாதையை ஏற்றுக்கொண்டதாக மாறிவிட்டன. ஆயுத பாதையை ஏற்றுக்கொண்ட அமைப்புகளும் கூட, மக்கள் யுத்த குழு, மாவோயிஸ்ட் போன்ற அமைப்புகளுமே கூட இந்த தனிநபர் அழித்தொழிப்பு என்பதை கைவிட்டுவிட்டு ஒரு குழு இராணுவ நடவடிக்கை என்கிற அளவிலே தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த படத்தில் பார்த்தோம்னா தினேஷ் தனிநபர் அழித்தொழிப்பை வந்து மேற்கொள்பவராக இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த நக்சல்பாரிகளை வந்து வேட்டையாடுவது, அவர்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுப்பது என்கிற நடவடிக்கை 2000 காலகட்டத்தில் நடக்கிறது. நக்சல்பாரிகள் வந்து அழித்தொழிப்பு செய்வதுங்கிறது 1980கள் காலகட்டத்தில் முடிந்து விடுகிறது. ஆனால் இந்த படத்தில் வந்து ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் நடைபெறுவதாக காட்டப்படுவதுங்கிறது ஒரு காலக்குழப்பம் என்று சொல்லலாம். இப்படியான சில பிரச்சனைகள், சில நெருடர்கள், சில காலக்குழப்பங்கள் போன்றவையெல்லாம் இருந்தாலுமே கூட தண்டகாரண்யம் திரைப்படம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அரசியல் படம் என்று ஏன் வந்து நம்ம வந்து அதை கவனப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால், பழங்குடியினர் எப்படி சுரண்டப்படுகிறார்கள், பயங்கரவாதிகளை ஒழிக்கிறேன்கிற பெயரே உலகம் முழுக்கக்கூடிய அரசுகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது மனித உரிமை மீறல்களாகவும் மோசடி நிறைந்ததாகவும் இருக்கிறது என்பதை முகத்தில் அறிந்ததோடு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக தண்டகாரண்யம் இருக்கிறது. என்னென்னு சொன்னால் பல இயக்கங்கள், இது வந்து இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவிலோ அல்லது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுக்கவே வந்து முஸ்லீம் பயங்கரவாத இயக்கங்களை ஒழிக்கிறோம் என்கிற பெயரிலாக இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரியான இடதுசாரி ஆயுத இயக்கங்களை ஒழிக்கிறோம் என்கிற பெயரில் அதற்கு சம்பந்தம் இல்லாத பல இளைஞர்களை வந்து பலியாக்குவதுங்கிறது உலகத்திற்குரிய எல்லா அரசுகளும், எல்லா காவல்துறைகள், இராணுவங்களும் செய்யக்கூடிய மனித உரிமை மீறல்களாகவே இருக்கின்றன. அந்த மோசடியை வந்து இந்த திரைப்படம் வந்து கவனமாக காட்சிப்படுத்தி இருக்கிறது. நாம் வந்து அதிகம் அறியப்படாத செய்திகளை சொல்லி இருக்கிறது. அது வந்து ஒரு கனமிக்க காட்சிகள் வழியாக பதிவு செய்திருக்கிறது. அதே போல நக்சலைட்டுகள் அப்படின்னு சொன்னாலே வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொள்ளைக்காரர்களாக தான் தமிழ் சினிமா பெரும்பாலும் சித்தரித்திருக்கிறது. அது ரஜினிகாந்த் நடித்த ராணுவ வீரன் திரைப்படமாக இருக்கட்டும், அல்லது இயக்குனர் கேவி ஆனந்த் இயக்கிய திரைப்படமாக இருக்கணும், எல்லா திரைப்படங்களுமே வந்து அவங்களை வந்து கொள்ளைக்காரர்கள், மோசடிக்காரர்களாக மட்டும்தான் சித்தரித்திருக்கிறது. இப்போ மட்டும்தான் நக்சல்பாரி என்பது ஒரு அரசியல் இயக்கம், அவர்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, அவருடைய வழிமுறை மீது பலருக்கும் பலவிதமான விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட அவர்கள் வந்து ஒரு லட்சியத்தையும் கொள்கையையும் கொண்டவர்கள் என்பதை வந்து இப்போதான் தமிழ் சினிமா சித்தரிக்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக வந்து வெற்றிமாறன் விடுதலை என்கிற திரைப்படத்தில் அது வந்து காட்டுகிறார். ஆனால் அதில் வந்து ஒரு துல்லியமாக ஒரு நக்சல்பாரியை காட்டாமல் அவர் வந்து சீனிவாச ராவ் காலகட்டத்தில் வந்து அவருமே எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு குழப்படியாக ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கியிருந்தார். அப்படி இல்லாமல் இதில் வந்து ஒரு நேரடியாகவே வந்து ஒரு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கத்தை, நக்சல்பாரி இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்களை வந்து இதில் சித்தரித்திருக்கிறார்கள் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்க ஒன்று. அதில் வந்து சில காலக்குழப்பங்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதையெல்லாம் தாண்டி உண்மையிலேயே பேன் இந்தியா என்கிற பெயரில் வந்து சம்பந்தம் இல்லாமல் வெறுமனே பளபளப்புகள், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நடிகர்களை வைத்துக்கொண்டு ஜிகினாக்கள் காட்டுவது என்பதை தாண்டி உண்மையிலே ஒரு பேன் இந்தியா சினிமாவாக தமிழ்நாட்டை தாண்டி ஒரு வடகிழக்கு மாநிலங்களில் நடைபெறக்கூடிய ஒரு ஒடுக்குமுறை, அங்கே நடக்கக்கூடிய ஒரு அதிகார வர்க்கத்துடைய மோசடியை வந்து கவனப்படுத்தியது என்கிற வகையில் இதை ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் சினிமாவாகவும் ஒரு மிக முக்கியமான ஒரு பேன் இந்தியா சினிமாவாகவும் நாம் வந்து கவனப்படுத்தலாம்.
அந்த வகையிலே இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கக்கூடிய இயக்குனர் அதீநாதரை, இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கக்கூடிய நீலம் புரொடக்ஷன்ஸ் இயக்குனர் ப. ரஞ்சித் இருவருமே பாராட்டுக்குரியவர்கள். படக்குழுவினருக்கும் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு விதமான திரைப்பட விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் செய்திகளாக இருந்தாலும் சரி, இது குறித்து விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருந்தீர்கள். முச்சந்தி ஷோவை லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஃபாலோ செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.